ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி லெசன் நம்பர் 12 கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள், கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். இந்த லெசனில் இருக்கிற ஒரு முக்கியமான வினை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஓசோன் அனாலிசிஸ், ஓசோனால் பகுத்தல். அல்கின்கள்லேருந்து கார்பனைல் சேர்மங்களான ஆல்டிகைடு அண்ட் கீட்டோன் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஆக்சுவலாக இந்த வீடியோவோட இன்னொரு பார்ட் இருக்குது. அதற்கான லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். நீங்கள் வேணால் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன்ஸ், அதாவது பதிலீடு செய்யப்பட்ட அல்கீன்கள்லேருந்து நம்ம எப்படி கார்பனைல் சேர்மங்களை தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம ஒரு பதிலீடு செய்யப்பட்ட அல்கீன் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஃபார்முலா எழுதுகிறேன். CH டபுள் பாண்ட் C CH3 CH3. ஓகேவா? ஸோ இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்பன். ஸோ இந்த இடம் டபுள் பாண்டட் கார்பன். ஸோ இதை தான் நம்ம அல்கீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டு இதை நம்ம ஓசோன் அனாலிசிஸ் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல மேலே ஒரு ஆக்சிஜன், கீழே 2 ஆக்சிஜனை ஆயுத எழுத்து வடிவத்தில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு எழுதலாம் பாருங்கள். ஸோ CH3 CH, அதாவது இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணி இந்த மாதிரி எழுதிட்டோம். ஸோ அதோட இந்த ஆஃப் நம்ம ரைட் சைடு எழுதிக்கலாம். ஸோ CH3 CH3. நெக்ஸ்ட்டு டாப்பில் இருக்குல்ல இந்த ஆக்சிஜனை நம்ம போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்து கீழே இருக்கிற இந்த 2 ஆக்சிஜனை நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த இன்டர்மீடியட், இடைநிலை சேர்மம். இதை ஓசோனைடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஓசோனைடு நீங்கள் ஜிங்க் அண்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது க்ளீவேஜ் ரியாக்ஷனில் இந்த மாதிரி பாண்ட் பிரேக்கிங் நடக்கும். அதாவது பிணைப்பு பிளவடைதல் நடக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ இந்த சைடில் CH3 CHO கிடச்சிரும். ஸோ அப்படியே நான் எழுதுகிறேன் ப்ராடக்டாக CH3 CHO ப்ளஸ் ரைட் சைடு பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ ஒரு கார்பனில் 2 CH3யும் அண்டு ஒரு ஆக்சிஜனும் இருக்குது. ஸோ அது எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். ஒரு கார்பனில் 2 CH3 இந்த மாதிரி அண்டு 1 ஆக்சிஜன். ஸோ இப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் அசிட்டோன் இல்லையா? CH3 CO CH3. பாருங்கள், இது அசிட்டோன். அப்போ நான் அப்படியே நேம் எழுதுகிறேன். ஸோ இதை அசிட்டோன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ கீட்டோன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே C டபுள் பாண்ட் O குரூப் இருக்குது. அண்டு முன்னாடி இருக்குல்ல, ஸோ இது பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிகைட். ஓகேவா? இங்கே அசிட்டால்டிகைடோட IUPAC நேம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நான் அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். எத்தனேல். இந்த அசிட்டோனோட IUPAC நேம் ப்ரொப்பனோன். ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் ப்ராக்கெட்டில். இது ரெண்டுமே IUPAC நேம். இந்த IUPAC நேமுக்கான முழு விளக்கமும், அதாவது அசிட்டால்டிகைடு அசிட்டோன் இதுக்கு எப்படி நம்ம IUPAC நேம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போது அடுத்து நம்ம சில அல்கீன்ஸ் எடுத்துக்கிட்டு அதை ஓசோன் அனாலிசிஸ் பண்ணுறதன் மூலமாக நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இதை ரஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு அல்கீன் எடுத்துக்கலாம். C டபுள் பாண்ட் C. இதில் கார்பனோட ரிமைனிங் வேலன்ஸையும் நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போது இந்த காம்பவுண்டை நீங்கள் ஓசோன் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபைனல் ப்ராடக்ட் கார்பனைல் காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன் இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணி இதில் என்ன ப்ராடக்ட் வருமோ அது அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. ஸோ C டபுள் பாண்டு C O ப்ளஸ் மறுபடியும் இதே மாதிரி C டபுள் பாண்ட் O C. அதாவது இங்கே இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த காம்பவுண்டு, அதே மாதிரி இங்கே இருக்குல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த காம்பவுண்ட். ஸோ இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
சரி, இப்போ நம்ம வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் புக்கில் ப்ரொப்பீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிக்கலாம். இந்த நேம்லேருந்து நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ப்ரொப் அப்படிங்கிறது ரூட் வேர்டு, ஓகேவா? அண்ட் இஎன்இ அப்படிங்கிறது வந்து ப்ரைமரி சஃபிக்ஸ். ஓகே, ஸோ அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ப்ரொப் அப்படின்னா 3 கார்பன் நம்ம எடுத்துக்கிற அந்த காம்பவுண்டில் இருக்கும். ஸோ 1 2 3 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது இஎன்இ. இஎன்இ இருக்கும்போது ப்ரைமரி சஃபிக்ஸாக இதில் டபுள் பாண்ட் எங்கேயாவது இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு டபுள் பாண்ட் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ரிமைனிங் வேலன்ஸியை நம்ம ஹைட்ரஜனால் ஃபில் பண்ணிடணும். ஸோ எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து கார்பன் பொறுத்த வரைக்கும் 4 வேலன்சி இருக்கணும்ல. இந்த கார்பனில் பாருங்கள் ஒரே ஒரு பாண்டு மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரணும்னு பாருங்கள், நமக்கு CH3 வரணும். அடுத்து 2வது கார்பன் பாருங்கள், இதை சுற்றிலும் ஸோ இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே 2 பாண்ட் இருக்குது. அப்போ நமக்கு 3 பாண்டு கவர் ஆகிடுச்சு. அப்போது வேலன்சி ஆஃப் கார்பன் 4ல் இந்த கார்பனுக்கு இன்னும் ஒரு பாண்டு மட்டும் வேணும். அதனால் நம்ம இங்கே வந்து CH ஆட் பண்ணிக்கலாம். அண்டு லாஸ்ட்டு கார்பன் பாருங்கள், இந்த பாக்ஸ் போடுறோம்ல, இந்த கார்பனில் ஆல்ரெடி 2 வேலன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. அப்போ இந்த லாஸ்ட்டு கார்பனுக்கு இன்னும் 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணோம். அதனால் நீங்கள் டபுள் பாண்டை போட்டு இங்கே வந்து CH2 போட்டுடணும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த கார்பனை தான் நம்ம வந்து ப்ரொப்பீன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற மாதிரி சொல்கிறோம். கையில் தொந்தரவு பண்ணாத கையில். ஓகே, இப்போ நான் அந்த மேலே இருக்கிறத அழிச்சிட்றேன். ஓகே, ஸோ இந்த ப்ரொப்பீனை வந்து இப்போ நம்ம ஓசோனாலிசிஸ் செஞ்சோம்னா என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணிக்கணும், லெஃப்ட் சைடு ஒரு ஆக்சிஜன், ரைட் சைடு ஒரு ஆக்சிஜன், நடுவில் இந்த மாதிரி பாண்டை பிரேக் பண்ணிடணும். நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னு பாருங்கள், CH3 CHO இதெல்லாம் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஆயிரும். ஸோ CH3 CHO, ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட். ப்ளஸ் இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், CH2O. ஸோ CH2O. உங்களுக்கு தெரியும் இந்த CH3 CHO அப்படிங்கிறது என்ன, அசிட்டால்டிகைட். ஓகேவா? இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இங்கே இருக்குல்ல இந்த CH2O, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஒரு கார்பன் இருக்குது அண்டு ஆக்சிஜன். எப்போவுமே நீங்கள் கார்பனுக்கு அப்புறம் ஒரு ஆக்சிஜனை டபுள் பாண்டட் ஆக்சிஜன் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ C டபுள் பாண்ட் O. அடுத்தது H2 இருக்குல்ல, இந்த H2வை கொண்டு வந்து இந்த பக்கம் ஒரு H, இந்த பக்கம் ஒரு Hன்னு போடுங்க. இப்போ இது என்னன்னு பாருங்கள், HCHO. திஸ் இஸ் ஃபார்மால்டிகைட். ஓகேவா? அப்போது நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரொப்பீன் போன்ற டெர்மினல் அல்கீன்ஸ், அதாவது இந்த கடைசி கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கிற மாதிரியான இந்த சேர்மங்களை நம்ம ஓசோனாலிசிஸ் செஞ்சிடும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள், ஒரு இன்டர்மீடியட் கிடச்சி அடுத்த ஸ்டெப் தான் இங்கே ப்ராடக்ட் வரும். நான் ஷார்ட்டில் எழுதியிருக்கேன். ஸோ அசிட்டால்டிகைடும் ஃபார்மால்டிகைடும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நீட் எக்ஸாம்ஸில் ஆர் JEE எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒரே ஸ்டெப்பில் பார்த்ததுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ரைட், அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1-பியூட்டீன். ஸோ 1-பியூட்டீன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதில் ரூட் வேர்டு பாருங்கள் பியூட்டு. அப்போ இந்த காம்பவுண்டில் 4 கார்பன் இருக்கும். அண்டு ENE இது வந்து C டபுள் பாண்ட் C இண்டிகேட் பண்ணுது இல்லையா. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்குது. ஸோ அதனால் எங்கேயாவது ஒரு பக்கம், ஸோ சப்போஸ் நீங்கள் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே எது நம்பர் கொடுக்கலாம், 1 2 3 4 நம்பர் கொடுக்கலாம். ஆர் நீங்கள் அப்படியே லெஃப்ட் டு ரைட் கூட தரலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஒரு டபுள் பாண்டு போட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ 4th கார்பனில் ஒரு பாண்ட் மட்டும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ வேலன்சி ஆஃப் கார்பன் 4ங்கிறனால இங்கே வந்து 3 ஹைட்ரஜனும் ஒரு பாண்டும். சரியா? அடுத்தது பக்கத்தில் இருக்கிற இந்த கார்பன் பாருங்கள். ஸோ இதில் 2 பாண்ட் ஆல்ரெடி இருக்கா, அப்போ CH2. அதே மாதிரி இந்த கார்பன் பாருங்கள். ஸோ இங்கே 2 பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்டு, 3 பாண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ இதுக்கு CH மட்டும் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் டபுள் பாண்டு, இதை அப்படியே ஜஸ்ட் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. அண்டு லாஸ்ட்டு கார்பன், அதாவது டெர்மினல் கார்பனில் ஒரு 2 பாண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ இங்கே வந்து ரிமைனிங் 2H ஆட் பண்ணி CH2 அப்படின்னு முடிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு
1 பியூட்டின் கிடச்சிச்சு. இதை வந்து நீங்கள் ஓசோன் அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ நான் ப்ராடக்ட் இந்த மாதிரி இங்கே எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாண்டு க்ளீவேஜ் பண்ணிக்கணும். பிரேக் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன் போடுங்க. அப்போ நமக்கு CH3 CH2 CHO இதெல்லாம் ஒரு காம்பவுண்ட் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற CH2O ஒரு காம்பவுண்ட் ஆகும். ஸோ அப்படி நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ CH3 CH2 CHO ப்ளஸ் CH2O. நான் வந்து CH2O ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், HCHO அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஃபார்மால்டிகைட். அண்டு முதல்ல இருக்குல்ல இந்த காம்பவுண்ட், இதில் பாருங்கள் 3 கார்பன் இருக்கிறனால இதை வந்து ப்ரொப்பனால்டிகைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொப்பனால்டிகைட் அப்படிங்கிறது பொதுவான பெயர், காமன் நேம். தமிழில் பாருங்கள். ஸோ ப்ரொப்பனால்டிகைடு. இதோட IUPAC நேம் வேணும் அப்படின்னா அதுக்கான விளக்கம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது. அதுக்கான லிங்க்கையும் நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து வேணால் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் 3க்கு போகலாம். இது வரைக்கும் நம்ம வந்து 2 ஆல்டிகைடுகளை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அல்கீன்லேருந்து ஓசோன் அனாலிசிஸ் பார்த்தோம். இனி வந்து ஒரு ஆல்டிகைடும் ஒரு கீட்டோனும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஐசோபியூட்டிலின் எடுத்துக்கலாம். ஐசோபியூட்டிலின். ஸோ இது பொறுத்த வரைக்கும் காமன் நேம், பொதுவான பெயர் ஐசோபியூட்டிலின். ஸோ இதோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி CH3 C CH3 டபுள் பாண்டு CH2. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஐசோபியூட்டிலின். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐசோ அப்படிங்கிற டேர்ம் எப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி. இப்போ CH3 C CH3. ஸோ இந்த பாண்டு இருக்கும்போது நம்ம ஐசோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். அடுத்து மொத்தமாக பாருங்கள் 1 2 3 4 கார்பன் இருக்குது, அதனால் பியூட்டு. அதுக்கப்புறம் ENA அப்படிங்கும்போது இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட் நம்ம வந்து ஓசோன் அனாலிசிஸ் பண்ணுறோம், ஓசோனால் பகுத்தல் செய்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு ஓசோன் இங்கே எழுதிக்கலாம். இப்போ இதோட ட்ரிக் என்ன, ஸோ பாண்ட் இந்த மாதிரி பிரேக் பண்ணுங்கள். இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன், இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். CH3 C CH3 அண்டு O இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா CH3 இங்கே இருக்கு பாருங்கள். அடுத்தது C அகைன் கீழே CH3, நெக்ஸ்ட்டு இங்கே டபுள் பாண்டு ஒரு O ப்ளஸ் இன்னும் ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் CH2O. இதுதான் என்னது HCHO. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது ஃபார்மால்டிகைட். அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த காம்பவுண்ட். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அசிட்டோன். ஓகேவா? ஸோ அசிட்டோன் அப்படிங்கும்போது இது ஒரு கீட்டோன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்மால்டிகைடு வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக டெர்மினல் அல்கீன்ஸ் எடுத்துக்கணும். அதாவது ஒரு எண்டில் டபுள் பாண்ட் வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடம் வந்து ஃபார்மால்டிகைடாக மாறும். அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த இடம் பதிலீடு செய்யப்பட்ட அல்கீன்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீட்டோன்கள் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான புதிய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.